இப்போ நாம் அரிசி உப்புமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் பச்சரிசியை ஊற வச்சு ஆற வச்சு வச்சுருக்கேன். இப்போது ஒரு 2 ஸ்பூன் துவரம்பருப்பு, 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம் எடுத்திருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு மிக்சியில் துவரம்பருப்பு போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அரிசியை போட்டு ஆற வச்ச அரிசியை போட்டுட்டு மிளகு சீரகம் எல்லாம் போட்டு குருணையாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ எல்லா பொருட்களையும் ஒரு குருணையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதை எப்படி தாளிக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ தாளிக்கிறதுக்கு கடுகு, கடலைப்பருப்பு, ஒரு காஞ்ச மிளகா, கருவேப்பிலை எடுத்துருக்கோம். தேவையான எண்ணெய் போட்டு கடுகு வெடித்ததும் கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து தாளிச்சுக்கலாம். இப்போ 1 டம்ளர் நான் குருணை எடுத்திருக்கேன். 1 டம்ளர் குருணைக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி நல்லா சூடானதும் நல்லா கொதித்து வந்ததும் இப்போ அந்த குருணையை போட்டு கிளறிக்கணும். இதுக்கு நடுவில் நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க, தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், தண்ணி கொதித்ததும் அந்த குருணையெல்லாம் போட்டிருக்கேன். இப்போ கொஞ்சம் மெலிஸ் தீயில் வச்சு அந்த குருணையை கிளறி விடணும். கொஞ்சம் மூடிக்கலாம். ஒரு மூடி போட்டு மூடி மெலிஸ் தீயில் வச்சு கிளறி விடணும். பாருங்க, நல்லா மெலிஸ் தீயில் வச்சுருக்கேன். இது கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ வெந்து வரும். வெந்ததும் பார்க்கலாம். இப்போ நம்ம அரிசி உப்புமா நல்லா வெந்து ரெடி ஆகிடுச்சிங்க. இனி நம்ம பரிமாற வேண்டியது தான். இப்போ அரிசி உப்புமா ரெடிங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.